ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். மேல்வர்க்கத்தினரின் அணிகலன்களாக விளங்கிய ஆங்கில மொழி அனைத்து மாணவர் சமூகத்தையும் மேம்படுத்தும் சாதனமாக விளங்குகின்றதென ஜனாதிபதி தெரிவிப்பு. மன்னார் எரிபொருள் ஆய்வுக்கென நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்யும் ஏல விற்பனை எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பம். எழுத்தாவணங்களை உறுதிப்படுத்துவதற்காக எவருக்கும் பணம் செலுத்த வேண்டாம் என நீதி அமைச்சு பொதுமக்களிடம் வேண்டுகோள். சர்ச்சைக்குரிய ஹெலிகாப்டர் கொள்வனவு தொடர்பான விசாரணையை நடத்துவதற்கு பிரிட்டனின் ஒத்துழைப்பு அவசியம் என்று இந்திய பிரதமர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். மேல் வர்க்கத்தினரின் அணிகலன்களாக விளங்கிய ஆங்கில மொழி அனைத்து மாணவர் சமூகத்தை மேம்படுத்தும் சாதனமாக விளங்குவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி பயனளித்து வருகிறது. நாட்டில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மாணவர்களின் மொழியாற்றலும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஜனாதிபதி செயலக பணியகத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள வாழ்க்கை திறன் ஆங்கிலம் தொடர்பான 2வது நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். இந்த வைபவம் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்களின் ஆங்கில பேச்சு மற்றும் ஆற்றலை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் 2009ஆம் ஆண்டில் இந்த வேலை திட்டத்தை முதல் கட்ட பணியை ஆரம்பித்தது. ஜனாதிபதி செயலக பணியகம், கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகங்கள் ஒன்றிணைந்து இதனை முன்னெடுத்தன. 2ஆம் கட்டத்தில் மாணவர்களின் ஆங்கில பேச்சாற்றல் மற்றும் செயல்முறை பயிற்சியை அபிவிருத்தி செய்வதற்கான நடைமுறை நிகழ்ச்சிகளை கொண்ட DVD இருவட்டு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் 9 பாடசாலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருந்த மாணவர்கள் ஜனாதிபதியிடமிருந்து இந்த இருவட்டுக்களை பெற்றனர். இதனை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கான கைநூல்களும் விநியோகிக்கப்பட்டன. DVD இருவட்டில் அடங்கியுள்ள செயல்முறை பயிற்சி அடுத்த வாரம் முதல் தேசிய ரூபவாகினியில் ஒளிபரப்பப்பட உள்ளது. ජාතික රූපවාහිනියෙන් විකාශය කර ජනතා අයිතියට පවරන බව තුටු සිතින් දැනුම් දෙන වගයි. ஆங்கில மொழிக்கு முக்கிய இடம் வழங்கும் வகையில் பரீட்சை முறையில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் மோகன்லால் கிரேரு ஆங்கிலம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதி செயலக பணியகத்தின் அழைப்பாளரான சுனிமல் பெர்னாண்டோ, மாகாண ஆளுநர்கள், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி தமிழ் மொழியிலும் உரையாற்றினார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், அன்பான பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து முன்னேற வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் சர்வதேச ரீதியில் நல்ல பெயர் பெற வேண்டும். அதுதான் முக்கியம். ඔබේ අම්මවයි තාත්තවයි අමතක කරන්න එපා. ගුරුවරුන් අමතක කරන්න එපා. ඔබ උපන් මව්බිම අමතක කරන්න එපා. ඉන බේදම්, මද බේදම්, குல பேதம், மாகாண பேதம் எதுவும் இல்லாமல் ஒன்றாக வாழ்வது மிக மிக அவசியம். ஜாதி பேத, ஆகம் பேத, குல பேத, පළාත් ભેද, ආගම් ભેද කිසිවක් නැතුව එකට ජීවත් වීමට ඉතාම අවශ්‍ය වෙනවා. අන්பான பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் வளமான எதிர்காலம் நிச்சயம் உருவாகும். இலங்கை முதல் தடவையாக சர்வதேச CPI தரவில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் அபிவிருத்தி, பொருளாதாரம், இயற்கை அழகு, கலாச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தரவு வகைப்படுத்தப்படுகின்றது. ஃபியூச்சர் பிராண்ட் எனும் நிறுவனம் 8 வருடங்களாக இந்த வகைப்படுத்தலை மேற்கொண்டு வருகின்றது. ஆயினும் இதுவரை காலமும் இலங்கை இந்த வகைப்படுத்தல் தரவில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. இந்த நாட்டின் பல்வேறு துறைகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விரிவான மதிப்பீட்டின் பின்னர் முதல் தடவையாக இலங்கை CPI தரவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது. 118 நாடுகள் மத்தியில் இலங்கைக்கு 67வது இடம் கிடைத்துள்ளது. ஆசிய பசிபிக் வலயத்தில் இலங்கை 13ஆம் இடத்தை வகிக்கின்றது. CPI தரவில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட உடனேயே இலங்கை பாராட்டுக்குரிய ஸ்தானத்தை பெற்றிருப்பதாக ஃபியூச்சர் பிராண்ட் நிறுவனத்தின் பிராந்திய நிறைவேற்று அதிகாரி சாரா ரீடர் தெரிவித்துள்ளார்.
விசேடமாக இயற்கை அழகு மற்றும் கலாச்சார உரிமைகள் தொடர்பில் இலங்கை பிராந்திய ரீதியில் ஏனைய நாடுகள் மத்தியில் முன்னணியில் திகழ்வதாக இந்த தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகில் துரிதமாக பொருளாதார வளர்ச்சி வேகத்தை பதிவு செய்த நாடுகள் மத்தியில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது. பணவீக்கத்தை ஒற்றை இலக்கத்திற்கு உட்படுத்துவதற்கு முடிந்துள்ளது. பொருளாதார சமநிலையை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்த கொள்கை இதற்கு பின்புலமாக அமைந்துள்ளதாக சர்வதேச நிதியம் சமீபத்தில் சுட்டிக்காட்டியிருந்தது. இலங்கை ஆசியாவின் விமான கேந்திர நிலையமாக தரம் உயர்ந்துள்ளது. இலங்கை ஆசியாவில் சுற்றுலா மத்திய நிலையமாக திகழ்வதாக உலகின் முன்னணி சுற்றுலா தொடர்பான சஞ்சிகைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை இந்நாட்டிற்கு விஜயம் செய்யும் சுற்றுலா பயணிகள் பாராட்டியுள்ளனர். சர்வதேச மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக சுமத்தப்படும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கூறினார். சில மேற்குலக நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் நியாயமான அடிப்படையில் செயற்படுவதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் எதிர்வரும் மார்ச் 22ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. இலங்கைக்கு எதிரான பிரேரணை ஒன்று மார்ச் 17ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துதல், ராணுவ விசாரணை அறிக்கை ஆகியன பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. கடந்த ஒரு வருட கால பகுதியில் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக இலங்கை கண்டுள்ள முன்னேற்றம் குறித்து பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளன. இருப்பினும் இலங்கைக்கு எதிரான பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தை போன்று இம்முறையும் இதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். මේ රටේ සමස්ත ජනතාව මේ ගැන දැනුවත් විය යුතුයි. මොකද මේක සමහරක් විට සමාවෙන්න ඕනේ මේවැනි වාචන පාවිච්චි කරන්න. නමුත් කාලකන්ණි සුවයක් ලබන කණ්ඩායමක් ඉන්නවා. රටට හෙන ගැහුවත් අපේ පෞද්ගලික ඉලක්ක ඉස්මතු කරගන්න උවමනාවෙන් කටයුතු කරන මානව හිමිකම් කවුන්සිලයට මේ වෙනකොට මම දැක්කා මේ වෙනකොටම සූදානම් ඉන්න බස් පිටින් අදින්න. එතන ඉදිරියේ විප්ලව කරන්න. දැන් ඒකට අපේ දෙද්දේ තුන් දෙනෙක් සම්බන්ධ වෙනවයි කියන එක පුදුමයක්වත් නෙමෙයි. එහෙම අපි අත්දැකීම් දැකලා තියෙනවා. ඉතින් මේ රටේ සමස්ත ජනතාවගෙන් අපි කරන ඉල්ලීමක් තමයි මේ අභියෝග ජය ගන්න ஜனதாவகே சகயோகே ஜனதாவகே ஆசீர்வாதம். அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலால் ஈராக்கில் மாத்திரம் இறந்தோரின் எண்ணிக்கை 15 லட்சத்துக்கும் மேலாகும் என்று வெளிநாட்டு அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காசா எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதலால் நிராயுதபாணிகள் சுமார் 1400 பேர் கொல்லப்பட்டனர். மனித உரிமைகள் பேரவை 2010ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிராக 5 பிரேரணைகளை நிறைவேற்றியது. இருப்பினும் இதுவரையில் இஸ்ரேலுக்கு எதிராக இவை தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மனித உரிமைகள் பேரவையினால் முடியாதுள்ளது. ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலில் பாகிஸ்தானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3400க்கும் அதிகமாகும். உலக நாடுகள் பலவற்றில் இவ்வாறான கொலைகளை மேற்கொண்ட அமெரிக்கா மற்றொரு நாட்டிற்கு எதிராக மனித உரிமைகள் தொடர்பான பிரேரணையை கொண்டு வருவதற்கு எந்தவித உரிமையும் உண்டா என்று நடுநிலை வெளிநாட்டு விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மன்னார் மற்றும் கோவேரி கடல் படுக்கை பகுதியில் எரிபொருள் ஆய்வுக்கென நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்வதற்கான ஏல விற்பனை அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் நகரில் இந்த ஏல விற்பனை நடைபெறவுள்ளது. ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாத பகுதிகளில் எரிபொருள் வள ஆய்வுக்கென நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்வதற்கு ஏல விற்பனை இடம்பெறுகிறது. மன்னார் கடல் படுக்கையில் தெரிவு செய்யப்பட்ட பல இடங்களில் எரிபொருள் ஆய்வை மேற்கொள்வதற்கான உரிமையை இந்திய நிறுவனத்துக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தம் 2008ஆம் ஆண்டில் கைச்சாத்திடப்பட்டது. முதல் கட்டத்தின் கீழ் 1753 சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஆய்வு வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டது. இயற்கை எரிவாயுக்கான ஹைட்ரோ கார்பன் உள்ள 2 பகுதிகள் கண்டறியப்பட்டன. அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட 3 கிணறுகளில் 2 பெறுமதிமிக்கதும் வர்த்தக ரீதியிலுமாக அமைந்திருந்தது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் 2வது கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எரிபொருள் வளம் இருப்பதாக நம்பப்படும் ஆழ்கடல் பகுதியிலும் ஏனைய பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு உலகின் முன்னணி நிறுவனம் ஆக கூடுதலான ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஹூஸ்டன் நகர வைபவத்துக்கு பின்னர் லண்டன், ஹூஸ்டன் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். எரிபொருள் வளம் தொடர்பாக சர்வதேச கலந்துரையாடலை கொழும்பில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதமளவில் சரியான நிறுவனத்தை தெரிவு செய்வதற்கு எரிபொருள் வள அபிவிருத்தி செயலாளர் அலுவலகம் எதிர்பார்த்துள்ளது. தமது எழுத்தாவணங்களை உறுதிப்படுத்துவதற்காக சமாதான நீதிவான்களுக்கோ ஏனையவர்களுக்கோ பணம் செலுத்த வேண்டாம் என்று நீதியமைச்சு பொதுமக்களை கேட்டுள்ளது.
சத்திய கடதாசி உள்ளிட்ட எழுத்தாவணங்களை உறுதிப்படுத்துவதற்காக வரும் சாதாரண பொதுமக்களிடம் இருந்து சில சமாதான நீதவான்கள் பணம் பெற்றுக் கொள்வதாக நிதியமைச்சுக்கு தகவல் கிடைத்துள்ளது. நீதி அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள அவர்களுக்குரிய பதவி நியமன கடிதங்களில் இவ்வாறான ஆவண உறுதிப்படுத்தலுக்கான பணம் பெற்றுக் கொள்ளக்கூடாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சமாதான நீதவான்கள் என்ற பதவி தொண்டர் சேவைக்குரியதாகும். இந்த பதவி நிலையை பயன்படுத்தி பணம் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என நீதியமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறு பணம் பெற்றால் அது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அல்லது நீதியமைச்சுக்கு அல்லது போலீசாருக்கு முறையிடும் உரிமை பொதுமக்களுக்கு இருப்பதாக நீதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் மீள்குடியேற்றப்பட்ட பிரதேசங்களின் கல்வி வளர்ச்சிக்கென அரசாங்கமும் மாகாண சபையும் பல விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் கேட்போர் கூடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். வன்னி மாவட்டத்தில் கல்வித்துறையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அடித்தளம் இட்டுள்ளார் என்றும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் உட்பட பல பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒரு குறுகிய காலத்துக்குள் 30 வருட கால பயங்கரவாத அச்சுறுத்தல்களில் இருந்து விடுவிக்கப்பட்ட இந்த தாய் நாட்டை மீண்டும் படுகொலியில் தள்ளிவிடுவதற்கு எவருக்கும் இடமளிக்க கூடாதென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பீகாரை தேவாலயம், கோவில் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பண்பாடுமிக்க சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு சர்வமத தலைவர்களின் ஒத்துழைப்பு அவசியமானதாகும். ஹொர்ன முரதஹேன ஸ்ரீ ஜெயவர்தனாராமய விஹாரையின் புதிய மண்டப திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். පන්සලට පල්ලියට කෝවිලට යන සමාජයක් තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. අපි වගකීමක් හා යුතුයකමක් තියෙනවා සහජීවනය ඇති කරන්න. ජාතීන් අතර සහජීවනය, ආගම් අතර සහජීවනය අපි ඇති කළ යුතුව තියෙනවා. ඒකට මහා සංඝරත්නයේ ආගමික නායකයින්ගේ සහභාගීත්වය හා උදව්ව අපිට අවශ්‍ය වෙනවා. මේ රට තුල අපි ජාතිවාදී යුද්ධයක් තිබුණා. ඒ ජාතිවාදී යුද්ධය අවසන් වෙලා තියෙනවද? ඉතින් අපිට තවත් ආගමික හෝ ජාතික වශයෙන් තවත් யுத்த ඇති කරගන්න අපිට පුළුවන් කමක් නැහැ. சிஎம் மகாநிகாயவின் மல்வத்த பீடத்திற்கு சொந்தமான ஸ்ரீ ஜெயவர்தனாராமய 1862 ஆண்டு நிறுவப்பட்டது. இக்கடுவே ஸ்ரீ சுமங்கல தேரர் தலைமையில் இது ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த விகாரை நாட்டு மக்களுக்கும் அரும் சேவையாற்றியுள்ளது. தாய்நாட்டின் ஐக்கியத்தை பேணுவதன் முக்கியத்துவம் பற்றியும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது உரையின் போது வலியுறுத்தினார். கல்வித்துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ப கல்வித்துறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான காலம் உதயமாகியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பெலியத்த ருகுணு விஜயபா தேசிய பாடசாலையில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றுகையில் பாராளுமன்ற அங்கத்தவர் இதனை தெரிவித்தார். இப்பாடசாலைக்கு பஸ் வண்டியொன்றும், பாடசாலை பேண்ட் வாத்திய குழுவுக்கான உபகரணங்களும், அழகியல் கல்வி பிரிவு மாணவர் படையணி ஆகியவற்றுக்கு தேவையான உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இவற்றின் பெறுமதி 80 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமானதாகும். இளைஞர்களுக்கு நாளை அமைப்பு பஸ் வண்டியை நன்கொடையாக வழங்கியது. ஆரம்ப பாடசாலை கல்வியிலிருந்து உயர்தரம் வரையில் பாடவிதானங்கள் தற்போதைய காலத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறினார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வி பாடவிதானங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பிரேரணையை மேற்கொள்ள வேண்டிய காலம் உருவாகியுள்ளது. ஆரம்ப பாடசாலை கல்வி முதல் உயர்தரம் வரையிலான பாடவிதானங்களில் இந்த மாற்றங்கள் இடம்பெற வேண்டும். இந்த மாற்றங்களுக்கு அமைய நாட்டில் பயனுள்ள தொழில்துறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றார். අනාගතයේ දරුවන්ට ස්වයං ව්‍යවසායකයෙක් බවට පරිවර්තනය වෙන්න පුළුවන්.
අනාගතයේ ශ්‍රී ලංකාව තුළ බිහිවෙන්නා වූ රැකිරක්ෂාවල උරුමකාරය බවට පරිවර්තනය කරන්න පුළුවන් ආකාරයට යම් කිසි වෙනසක් විය යුතු කාලය දැන් එළඹී ඇති බව අපි දැඩිසේ විශ්වාස කරනවා. கிழக்கு மாகாணத்தில் தற்போது நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்றது. இந்த மாகாணத்தில் தொடர்ந்து பெய்து வந்த மழை காரணமாக நெல்லை அறுவடை செய்வதற்கும் அறுவடை செய்த நெல்லை பாதுகாப்பதற்கும் விவசாயிகள் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டனர். தற்போது இந்த சீரற்ற காலநிலை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் விவசாயிகள் மிக்க ஆர்வத்துடன் அறுவடை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்முனை பிரதேச பொதுச்சேவை ஓய்வூதியக்காரர்களின் நம்பிக்கை நிதிய வருடாந்த பொதுக்கூட்டம் 10வது தடவையாகவும் நடைபெற்றுள்ளது. கல்முனை YCMCA மண்டபத்தில் அண்மையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு நம்பிக்கை நிதியத்தின் தலைவர் MISH ஜமீல் தலைமை தாங்கினார். இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பேசிய கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் ஓய்வூதியக்காரர்களுக்கான எதிர்காலத்தில் கல்முனையில் ஒரு காரியாலயத்தை நிறுவ உதவி அளிப்பதாக குறிப்பிட்டார். முன்பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக தற்போதைய அரசாங்கம் கூடுதலான நிதியை ஒதுக்கியிருப்பதாக கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமல்லபே தெரிவித்துள்ளார். அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முன்பள்ளி பாடசாலைகளுக்கு உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த நிகழ்வு ஆலங்குளம் ரஹ்மானியா வித்யாலயத்தில் அட்டாளச்சேனை பிரதேச செயலக உதவி செயலாளர் S. ஜேரூபன் தலைமையில் நடைபெற்றது. 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் அங்கு முன்பள்ளி பாடசாலைகளுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டன. டெங்கு நோய் சம்பந்தமாக விழிப்பூட்டும் செயலமர்வு அம்பாறையிலும் இடம்பெற்றுள்ளது. மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் அதிகமானவர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இனம் காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இது தொடர்பாக விழிப்புணர்வூட்டும் செயலமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டது. வைத்தியசாலையின் அத்தியட்சகர் டாக்டர் ALM நசீர் தலைமையில் நடைபெற்ற இந்த செயலமர்வில் வைத்தியர்களான M. சுஹைர், S. சிவகாந்தன் ஆகியோர் விரிவுரைகளை நிகழ்த்தினார்கள். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் நடமாடும் போலீஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த வருட தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு போலீஸ் அதிபரின் வழிகாட்டலின் கீழ் நடமாடும் போலீஸ் நிலையங்களை அமைக்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு ரிதிதென்ன கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ள நடமாடும் போலீஸ் நிலையம் வாழைச்சேனை போலீஸ் நிலைய சமூக போலீஸ் பொறுப்பதிகாரி US இமானுல்லா தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி DRC ரட்நாயக்க உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரும் கிராம மக்களும் கலந்து கொண்டனர். இந்த நடமாடும் போலீஸ் நிலையத்தினால் கலாசார நிகழ்ச்சிகள், பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சிகள், சமய நிகழ்ச்சிகள் என்பன நடத்தப்பட உள்ளன. சூரியனை மையமாக கொண்டே கோள்கள் இயங்குகின்றன என்ற தத்துவத்தை கேட்டால் எவருக்கும் நினைவில் வருபவர் நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸே. தலை சிறந்த வானியலாளருமான இவரின் பிறந்த தினம் இன்றாகும். நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸ் 1473 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி போலந்தின் புரூசியா மாகாணத்தில் பிறந்தார். 1491 ஆண்டு நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸ் குரேக்கோவ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில ஆரம்பித்தார். தனது பல்கலைக்கழக வாழ்வின் போதே அவருக்கு வானியல் தொடர்பான ஆர்வம் ஏற்பட்டது. இவரது ஆசிரியரான ஆல்பர்ட் புருட்செவ்ஸ்கியின் உதவியுடன் வானியல் தொடர்பான அறிவை பெற்றார். இதன் பின்னர் இத்தாலிக்கு சென்று சட்டம் பயின்றார். வானியலில் பல கொள்கைகள் வெளியிடப்பட்டன. கதிரவனும் கோள்களும் புவியை பெரிய வட்டப்பரிதிகளில் சுற்றி வருவதாக தொலைமை கூறினார். பூமி உட்பட அனைத்தும் கதிரவனை சுற்றி வருகின்றன என அரிஸ்டோட்டில் தெரிவித்தார். நிலம், நீர், காற்று போன்ற தத்துவங்களையும் அவர் ஒப்புக்கொண்டார். இவர் பூமிக்கும் நிலவுக்கும் இடையில் புதன், வெள்ளி, சூரியன், செவ்வாய், வியாழன் என்ற நிலையான கோள்கள் உள்ளன என்றும் இவை புவியை மையமாக கொண்டு நிலையான ஒரு கிடைமட்ட வட்டப்பாதையில் இயங்குவதாக கூறினார். எனினும் இவற்றுக்கெல்லாம் மேலாக கோள்களின் பெரிய வட்டமும் சிறிய வட்ட பரிதிகளும் சூரியனை மையமாக கொண்டவை என நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸ் தனது சூரிய மைய கொள்கையை உலகிற்கு எடுத்தியம்பினார். பன்மொழி புலவர் தானா கனகரத்னம் நேற்று காலமானார். இறக்கும் போது அவருக்கு 85 வயது. சங்க சான்றோராக கௌரவிக்கப்பட்ட புலவர் கனகரத்னம் சங்க புலவராக தொடர்ந்து பணியாற்றி வந்தார்.
சிங்களம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்த இவர் இன நல்லுறவுக்காக பெரிதும் பாடுபட்டார். வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான பல படைப்புகள் இவரை இன்றும் நினைவு கூறுகின்றன. குறிப்பாக சொல்வளம், பெருக்குவோம், சங்கத்தமிழின் தங்கத்தோணி போன்ற நிகழ்ச்சிகள் குறிப்பிடத்தக்கவை. இவரது இழப்பு தமிழ்ச்சங்கத்துக்கும் தமிழ் உலகுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என்று கொழும்பு தமிழ்ச்சங்கம் அதன் அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளது. இவரது பூதவுடல் நாளை காலை 8 மணி முதல் கல்கிசை மஹிந்த மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்படும். முற்பகல் 11 மணி அளவில் இறுதிக்கிரியைகளை ஆரம்பமாகி பிற்பகல் 1 மணிக்கு கல்கிசை மயானத்துக்கு தகனம் செய்வதற்காக எடுத்துச் செல்லப்படும். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேல்வர்க்கத்தினரின் அணிகலன்களாக விளங்கிய ஆங்கில மொழி அனைத்து மாணவர் சமூகத்தையும் மேம்படுத்தும் சாதனமாக விளங்குகின்றதென ஜனாதிபதி தெரிவிப்பு. மன்னார் எரிபொருள் ஆய்வுக்கென நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்யும் ஏல விற்பனை எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பம். எழுத்தாவணங்களை உறுதிப்படுத்துவதற்காக எவருக்கும் பணம் செலுத்த வேண்டாம் என நீதி அமைச்சு பொதுமக்களிடம் வேண்டுகோள். சர்ச்சைக்குரிய ஹெலிகாப்டர் கொள்வனவு தொடர்பான விசாரணையை நடத்துவதற்கு பிரிட்டனின் ஒத்துழைப்பு அவசியம் என்று இந்திய பிரதமர் தெரிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.